ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை கட்டமைக்க சிறந்த நாடாக மாற்ற விரும்புகிற எந்த தலைவனும் முதல்ல கல்வியில தான் கவனம் செலுத்துவான். ஏன்னா கல்வியில் தான் ஒழுக்கம், நன்னறி, சமூக மேம்பாடு எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆனால் நீ என்னென்ன செய்யற? அரசு பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சா மேற்கூரையிலிருந்து சிமெண்ட் பேர்ந்து விழுந்து புள்ள மண்டையில் விழுந்து செத்து போகுது. இந்த அரசு என்ன சொல்ல வருது என் மக்களுக்கு? அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்காத, சேர்த்தா உன் பிள்ளை உயிருக்கு உறுதி இல்லை, உத்தரவாதம் இல்லை, தனியார் பள்ளிக்கு போ சொல்லுது சொல்லுது. கழிவறை இல்லை, எழுதி படிக்க பலகை இல்லை, 300 பிள்ளைய படிக்கிற பெண் பிள்ளை படிக்கிற இடத்துல ஒரே ஒரு கழிவறை. என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துக்க. ஒரு வசதி இல்லை, தரத்தை தாழ்த்துது. திட்டமிட்ட அரசு பள்ளியின் தரத்தை தாழ்த்துது. ஏன்? தனியார் பள்ளிகளுக்கு வருவாய் குறைந்து விடும். இதை தரம் உயர்த்தினார். இவர் குறைந்தால் அவனுக்கு என்ன? தனியார் பள்ளி கல்லூரிகளின் வருவாய் குறைந்தால் இவனுக்கு என்ன? தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துவதே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பான் தான் அவனஞ்சிரும்னு இதை குறைக்கிறான். அப்போ அரசு தன்னுடைய மகத்தான பொறுப்பில் இருந்தும் கடமையில் இருந்தும் தோற்று போய் விலகுகிறது. இங்கே இருக்கிற யார்கிட்டயாவது உங்ககிட்ட கேட்கிறேன், ஒற்றை முதலாளி கொடுக்கிற கல்வியின் தரத்தை இத்தனை கோடி மக்களால் நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி நிறுவுகிற அரசால் கொடுக்க முடியாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழ வேண்டுமா வேண்டாம்? எதுக்கு அப்ப அந்த அரசு இருக்கு? எதுக்கு இருக்கு? உலகில் எல்லா நாடுகளும் இப்படித்தான் கல்வியை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சின்ன நாடு சென்னையில் பாதி தான் இருக்கும். சரியாக 45 நிமிடத்தில் சிங்கப்பூரை சுற்றி வந்துடலாம். அந்த நாட்டில் என் பசி இல்லை, பஞ்சம் இல்லை. அந்த நாட்டில் என் ஏழ்மை வறுமை இல்லை. அந்த நாட்டில் என் கொலை கொள்ள கற்பழிப்பு இல்லை. அந்த நாட்டில் என் திருட்டு இல்லை. அந்த நாட்டில் என் வேலை இல்லைன்னு எந்த இளைஞனும் சொல்லலை. ஏன்? ஏன்? அந்த நாட்டில் என்ன வளம் இருக்கு? வெறும் கடல். உனக்கு என்ன இல்லை? உனக்கு என்ன இல்லை? கடல் இல்லையா? நிலம் இல்லையா? ஆடு இல்லையா? மாடு இல்லையா? வாழை இல்லையா? கரும்பு இல்லையா? தென்னை இல்லையா? பனை இல்லையா? மலை இல்லையா? என்ன இல்லை? எல்லாம் இருக்கு. அறிவு இல்லையா? உழைக்க உடல் ஆற்றல் இல்லையா? எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசி இருக்கு? ஏன் இருக்கு? ஏன் இருக்கு சொல்லு? ஏன்னா உன் நிர்வாகத்தில் ஊழல், லஞ்சம் நிறைந்திருக்கு. அதனால எதுவும் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதான் இங்க இருக்க பிரச்சனை. இந்த சின்ன நாடு சிங்கப்பூர் கல்வியில, எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல, கல்வியில முதல் இடத்துல பின்லாந்து, 2வது இடத்துல தென்கொரியாவும், 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கான். இவ்வளவுதான் இருப்பான் நாடே. உலக தரத்துல 3வது இடத்துல இருக்கான் கல்வி மருத்துவத்துல. நீ எங்க இருக்க? எங்க இருக்க? ஏன் உன்னால கொடுக்க முடியல? சிங்கப்பூர் கொடுக்கறத. அங்க ஒரு தலைவன் வந்தான். அவருக்கு ஒரு கனவு இருந்தது. என் நாட்டை சிறந்த நாடாக மாற்றி படைக்கணும். ஊழல் லஞ்சம் இல்லாத நாடாக, பசி பஞ்சம் இல்லாத நாடாக, கொலை கொள்ளை இல்லாத நாடாக, சிறந்த நாடாக படைக்கணும்னு அவன் நினைச்சான். லீ குவான் யூன்னு ஒரு புரட்சியாளன் வந்தான். அவன் கேட்குறான் தன் நாட்டு மக்கள்கிட்ட, வெள்ளக்காரன் நம்மளெல்லாம் அடிமைப்படுத்த ஆளும்போது மலேசியா, சிங்கப்பூர் இந்த 2 நாட்டு நிலப்பரப்பையும் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ்ன்னு வச்சிருந்தான். தீண்டப்படாத நகரங்கள்னு வச்சிருந்தான். இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாங்கிறோம். அழகான எழிலார்ந்த நகரங்களா சிங்கப்பூரும் மலேசியாவும் இருக்கு. நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருந்து பெரும்பாலான இளைஞர்கள் சிங்கப்பூர், மலேசியாவில் தான் வேலை பார்க்குறான். உன்னால ஏன் அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க முடியல? உனக்கு நோக்கம் இல்லை. அவனுக்கு நோக்கம் இருந்தது. அவன் பேசுகிறான் மக்கள்கிட்ட, ஒன்லி 10 இயர்ஸ் கொடு, 10 இயர்ஸ் என் கையில் கொடு.